தெரி பத்தி சொல்லுங்க. தெரி வந்து இந்த ஓப்பனிங்கே நீங்க தான் இருப்பீங்க. அப்புறம் மட்டும் தான் இருப்பேன். இல்ல ஏன்னா சீரியல் ஷூட்டிங் வந்துருச்சு உங்களுக்கு. யூ குடன்ட் கன்டின்யூ. நம்ம தலையணை பூக்கள் தான் அப்பதான் நீங்க ஷூட் பண்ணீங்க, ஐ ரிமெம்பர். ஸோ உங்களுக்கு விஜய் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்காகவே நீங்க கண்டிப்பா போயிருப்பீங்க. தட் ஐ நோ. என்னன்னா சி விஜய் சாரை வந்து இப்போ விஜய் சார் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். விஜய் சாரை வந்து எனக்கு சஞ்சீவ் மூலிமா நான் 12th நாங்களாம் 12th வந்து என்ன ஸ்கூலில் போடல, வெளியே போட்டிருக்கேன். அப்போ வந்து எங்கள் ஸ்கூல் டான் பாஸ்கோவில் வந்து ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் இருந்துச்சு. அதுக்கு நானும் போயிருந்தேன். அப்போ வந்து சஞ்சீவ் சொன்னான், இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், இவர் தான் எஸ்ஐ சந்திரசேகரோட பையன், படத்தில் நடிக்க போகிறாரு விஜய் அப்படின்னு. அப்போத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். சஞ்சீவ் மூலிமா தான். ஸோ சில நேரங்களில் ஹோட்டல் சாப்பிட போவோம். அப்போ இந்த போலிங் ஸ்னோ போலிங்லாம் இது அப்போ கூட போவோம். அவர் எப்படின்னா அப்போவே வந்து என்ன சரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் பேசுவார். ஆனால் எனக்கு கால் வருது, அட்லீஸ்ட் ஒரு ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஓகே நம்மளுக்கு படம் சான்ஸ் கிடச்சிருச்சு சொல்லுங்கள் என்னென்ன இல்லை படத்தை பற்றி தான் பேசணும் சொல்லுங்கள் ஷூட்டிங்க்கு நான் வந்துடுறேன். இல்லை நீங்கள் இல்லை உங்கள் பொண்ணு வேணுண்ணா. ஏன் பொண்ணா? அவளுக்கு ஒன்றும் 2.5 வயசு 3 வயசு கூட ஆகல. இல்லை விஜய் சாரோட பொண்ணாக நடிக்கணும், ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆடிஷன் கூப்பிட்டு வரீங்களான்னு. நான் பார்த்தேன், பயங்கர காண்டாயிடுச்சு எனக்கு. ஹலோ நான் தான் நடிப்பேன், என்ன ஆடிஷன் கூப்பிடுங்க நான் வரேன், என் பொண்ணுலாம் வரமாட்டாங்க. இல்லை நான் கூப்பிட்டு போவேன், எனக்கு கொடுக்காம அவளுக்குலாம் கிடையாதுன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் வந்து சிரிச்சிட்டேன், ஏங்க உங்களுக்கு ஒன்று வச்சுருக்காங்க, இது என்னென்னா சின்ன ஒரு இது இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக வரும் அப்படின்னாரு. அவருலாம் தான் கொடுத்தாரு, நம்மள் தான் தெரியுமே சீரியலில். ஐயோ கரெக்டாக அவங்க டேட் வச்சுருவாங்க. டேட் வச்சோன்னே நம்ம ஆளுங்க நான் அது வரைக்கும் வந்து விஜய் சார் கூட என்ட்ரி வரைக்கும் வந்துடுவேன். ஜீப்லேருந்து இறங்கி அவர் கூட பெரிய பிஸ்து மாதிரி நடந்து வந்துடுவேன். உள்ளே போனதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். அவரும் ஒரு 4-5 வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணார். ஸ்ரீ அப்படின்னாரு. 5வது வாட்டி பயங்கர கடுப்பாயிட்டார். மைக்லேயே சொல்லிட்டார், விஜய் சார் டேட் வாங்கிட்டேன், மொட்டராஜன் சார் டேட் வாங்கிட்டேன், வில்லன் மகேந்திரன் சார் டேட் வாங்கிட்டேன், ஸ்ரீன்ற ஒருத்தர் சீரியல்லேருந்து டேட் கொடுக்க மாட்டேங்கிறாருன்ற மாதிரி ரொம்ப எனக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. தப்பு எந்த தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தா ஸ்டார்டிங்கில் இருப்பேன், அப்புறம் அங்கங்கே பிசுறு மாதிரி அங்கங்கே இருப்பேன். வேறு வழியில் சாப் பண்ணி ஆகணும்.